வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 5ஆம் வகுப்பு இயல் 2 கல்வி செல்வமும் பொருட்செல்வமும் அப்படின்னு ஒரு உரைநடை தான் பார்க்க போகிறோம். மலர்விழியும் தமிழரசியும் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. அவங்க 2 பேரும் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா தொலைக்காட்சியில் ஏதாச்சும் நிகழ்ச்சி நடந்துருந்துச்சுன்னா அதை பற்றி பேசிக்கிட்டே வருவாங்க. இப்போ மலர்விழி தமிழரசிக்கிட்ட வந்து, நேற்று நான் தொலைக்காட்சியில் கல்வி செல்வமும் பொருட்செல்வமும் அப்படின்னு ஒரு தலைப்பில் பட்டிமன்றம் பார்த்தேன். ஆனால் நடுவர் வந்து தீர்ப்பு சொல்லும்போது கரெக்டாக எங்கள் வீட்டில் மின்சாரம் போயிடுச்சு, அதனால் என்னால் அதோட தீர்ப்பை பார்க்க முடியலை அப்படின்னு வருத்தமாக வந்து தமிழரசிக்கிட்ட சொல்கிறா. இப்போது அவங்க 2 பேருக்குள்ளே நடந்த உரையாடலை நம்ம பார்க்கலாம். தமிழரசி: வருத்தப்படாதே மலர்விழி, இந்த பட்டிமன்றம் பார்த்தவர்களிடம் முடிவை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். யாராச்சும் பட்டிமன்றம் பார்த்துருந்தாங்கன்னா அவங்ககிட்ட முடிவை கேட்டுக்கலாம் அப்படின்னு தமிழரசி சொல்கிறா. அதற்கு மலர்விழி: சரி தமிழரசி, வா போய்கொண்டே பேசலாம், நம்ம போயிட்டே பேசலாம் வா அப்படின்னு மலர்விழி சொல்கிறா. தமிழரசி: கல்வி செல்வமா பொருட்செல்வமா, எது சிறந்தது என நீ நினைக்கிறாய், எது பெஸ்ட்டு நீ நினைக்கிற அப்படின்னு தமிழரசி கேட்குறா. அதற்கு மலர்விழி: நான் கல்வி செல்வம் தான் சிறந்தது என்று கூறுவேன் அப்படின்னு சொல்கிறா. தமிழரசி: அதேபடி இவ்வளவு திட்டவட்டமாக கூறுகிறாய், அதை எப்படி நீ கரெக்டாக கல்வி செல்வம் தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிற அப்படின்னு தமிழரசி கேட்குறா. அதற்கு மலர்விழி: கல்வி கற்காதவன் களநிலத்திற்கு ஒப்பாவான் என்று பாரதிதாசனாரும் கேடில் விழிச்செல்வம் கல்வி என்று திருவள்ளுவரும் கூறியிருக்கிறார்கள். களநிலம்னா அந்த விளைச்சலுக்கு உதவாத அந்த வேஸ்ட்டு நிலம், அதில் வந்து விவசாயம் செய்ய முடியாத அந்த நிலத்தை தான் நம்ம களநிலம்னு சொல்லுவோம். அப்படி படிக்காதவன் வந்து அந்த களநிலத்திற்கு ஒப்பாவான் என்று பாரதிதாசனாரும் கேடில் விழிச்செல்வம் கல்வின்னு செல்வத்திலேயே சிறந்த செல்வம் வந்து கல்வி செல்வம் அப்படின்னு திருவள்ளுவரும் கூறியிருக்காங்க அப்படின்னு மலர்விழி சொல்கிறா. அதற்கு தமிழரசி: கல்வியின் சிறப்பை கூறிய திருவள்ளுவர் கூட பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை என்று கூறியிருக்கிறாய். பொருட்செல்வம் இல்லை என்றால் நமது தேவைகளை கூட நிறைவேற்றி கொள்ள இயலாது. கல்வி கற்பதற்கு கூட பணம் வேண்டும் அல்லவா அப்படின்னு தமிழரசி சொல்கிறா. அதாவது செல்வத்திலேயே சிறந்த செல்வம்னு கல்வி செல்வம்னு சொன்ன திருவள்ளுவரே பொருள் இல்லாதவங்களுக்கு வந்து இந்த உலகமே இல்லை அப்படின்னு அவரு தான் சொல்லியிருக்காரு. அதுவும் நமக்கு வந்து பொருட்செல்வம் இல்லைன்னா நம்மளோட அன்றாட தேவைகளை கூட நம்மளால் நிறைவேற்றிக்க முடியாது, ஏன் படிக்கிறதுக்கு கூட நமக்கு பணம் தேவைதானே அப்படின்னு தமிழரசி கேட்குறா. அதற்கு மலர்விழி: பணம் பத்தும் செய்யும் என்று எனக்கு தெரியும். வாழ்க்கையை நடத்துவதற்கு பணம் தேவைதான். பணம் படைத்தவருக்கு சொந்த ஊரில் தான் மதிப்பு. கல்வி கற்றவர் சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெறுவர் அப்படின்னு மலர்விழி சொல்கிறா. அதாவது பணம் பத்தும் செய்யும்னு எனக்கும் தெரியும், வாழ்க்கையில் வந்து நடத்தணும்னு நமக்கு பணம் தேவைதான். ஆனால் பணம் படைத்தவருக்கு வந்து சொந்த ஊரில் தான் மதிப்பு. ஆனால் கல்வி கற்றுருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த ஊருக்கு போனாலும் அவங்களுக்கு வந்து மதிப்பு இருக்கும், சிறப்பு பெறுவர் அப்படின்னு மலர்விழி சொல்கிறா. அதற்கு தமிழரசி: கல்வி கற்றவர் செல்வம் படைத்தவர்களின் தயவில்தான வாழ வேண்டியுள்ளது அப்படின்னு சொல்கிறா. அதற்கு மலர்விழி: பொருட்செல்வம் நிலையில்லாதது. கல்வி செல்வமே இம்மைக்கும் மறுமைக்கும் பயன் தருவது, என்றும் அழியாதது. பொருட்செல்வம் கொடுக்க கொடுக்க குறையக்கூடியது, கள்வர்களால் கவர்ந்து செல்லக்கூடியது அப்படின்னு மலர்விழி சொல்கிறா. அதாவது பொருட்செல்வம்ங்கிறது நிலையில்லாதது, எப்போ வேணாலும் வரும் போகும். ஆனால் கல்வி செல்வம் வந்து இம்மைக்கும் மறுமைக்கும் பயன் தருவது. அதாவது என்னென்னா, இந்த இம்மைனா இந்த பிறவியிலும், மறுமைனா அடுத்த பிறவியிலும் கூட கல்வி செல்வம் தான் நமக்கு வந்து பயன் தரும். பொருட்செல்வம் வந்து இப்போ கள்வர்கள் வந்து இப்போ திருடங்கள் வந்து அதை திருடிட்டு போயிட்டாங்கன்னா அவ்வளோதான், நம்மக்கிட்ட இருக்காது, அது காணாமல் போயிடும். அப்போது பொருட்செல்வம் வந்து நிலை இல்லாதது அப்படின்னு மலர்விழி சொல்கிறா. அதற்கு மலர்விழி: பணம் இல்லாதவன் பிணம், பணம் என்றால் பிணம் கூட வாய் திறக்கும் என்று பழமொழிகளை நாம் அறிந்தது தானே. கற்றவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு தமிழரசி கேட்குறா. பணம் இல்லைன்னா அவன் பிணத்துக்கு சமம், என் பிணம் கூட பணம் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டால் வாயை திறக்கும் அப்படிங்கிற பழமொழிலாம் நமக்கு தெரிஞ்சது தானே, கற்றவர்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு தமிழரசி கேட்குறா. அதற்கு மலர்விழி: இன்றைய கல்வி வளர்ச்சி தான் எல்லா முன்னேற்றத்திற்கும் காரணம். அதனால்தான் இன்று நாம் எல்லாரும் வசதியாக வாழ முடிகிறது. கல்வி தான் நம்ம இருக்கிற முன்னேற்றத்திற்கே காரணம். அதனால தான் நம்ம எல்லாம் வசதியாக வாழ்கிறோம் அப்படின்னு மலர்விழி சொல்கிறா. அதற்கு தமிழரசி: புதுமைகளை கண்டறிய கற்றவர்களுக்கு பணம் தேவைப்படும் அல்லவா. இப்போ நம்ம முன்னேறினாலும் அந்த புதுசாக நம்ம கண்டுபிடிக்கணும்னா அதுக்கும் வந்து நமக்கு காசு தேவைதானே அப்படின்னு தமிழரசி கேட்குறா. அதற்கு மலர்விழி: ஆம், அதற்காக பணம்தான் உயிர்நாடி என்று கூறுவது தவறு.
கல்விதான் அறிவை வளர்க்கிறது. நன்மை தீமைகளை பகுத்தறிந்து நல்வழியில் தன் வாழ்வை அமைத்து கொள்ள வழி செய்கிறது. மலர்விழி என்ன சொல்கிறான்னா, பணம் இருந்தால் தான் நம்மளால் படிக்க முடியும். அது கரெக்டு தான். அதுக்குன்னு பணம் தான் உயிர் நாடின்னு நம்மளால் சொல்லிட முடியாது. கல்வி தான் நமக்கு அறிவை தருது. எது நன்மை எது தீமை நமக்கு தெரிஞ்சு நம்ம வாழ்வை ஒரு நல் வழியில் அமைக்கிறதுக்கு கல்வி தான் உதவுது அப்படின்னு மலர்விழி சொல்கிறா. அதற்கு தமிழரசி, பசி வந்திட பத்தும் போகும், வறுமைதான் சமூக தீமைகளுக்கு காரணமாகின்றது அப்படின்னு தமிழரசி சொல்கிறா. அதாவது ஒருத்தன் பணத்தை இழந்து வறுமை நிலைக்கு போயிட்டான்னா அவன் தீமைகளை செய்யறதுக்கு கூட யோசிக்க மாட்டான். லைக் இந்த காசை திருடுறது, கொல்றது, அந்த மாதிரி பணத்துக்காக என்ன வேணாலும் அவன் செய்வான் அப்படின்னு தமிழரசி சொல்கிறா. அதற்கு மலர்விழி, வறுமையிலும் செம்மையாக வாழ்பவன் கற்றறிந்தவன், கல்லாதவன் அறியாமையால் தவறு செய்கிறான் அப்படின்னு சொல்கிறான். அதாவது வறுமையிலையும் கல்வி கற்றவன் தன்னோட வாழ்வையை செம்மையாக, அதாவது உண்மையாக வாழுவான். ஆனால் கல்லாதவன் தான் அவன் தவறான செயலில் ஈடுபடுவான் அப்படின்னு மலர்விழி சொல்கிறான். அதற்கு தமிழரசி, அறியாமை உள்ளவன் பணக்காரனாகவே இருந்தாலும் அமைதியான வாழ்வுக்கு கல்வி அவசியம் என்பதை ஒப்புக்கொள்கிறேன். வசதியான வாழ்விற்கு பொருட்செல்வம் அவசியம் என்பதை நீ ஒப்புக்கொள்கிறாயா அப்படின்னு ஒன்றுமே தெரியாதவன் பணக்காரனாக இருந்தாலும் அவனுக்கு அமைதியான வாழ்க்கை வேணும்னா கல்வி தேவை அப்படின்னு நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் வசதியான வாழ்க்கை வேணும்னா பொருட்செல்வம் தேவை அப்படிங்கிறத நீ ஒப்புக்கொள்கிறியா அப்படின்னு மலர்விழிக்கிட்ட தமிழரசி கேட்குறான். இப்படி விவாதம் நீண்டு கொண்டே போயிட்டுருக்கு. அடுத்த நாள் 2 பேரும் தமிழாசிரியர் போய் இந்த விவாதத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு போகிறாங்க. இப்போ தமிழாசிரியர், மக்களிடம் அறியாமை இருளை நீக்கி அறிவு ஒளிபெறச் செய்வது கல்வி. கல்வி அறிவை நாம் இளமையிலேயே பெறுவதுதான் சிறந்த வழி. இளமையில் கல்வி சிலையில் எழுத்து என்னும் முதுமொழியை நாம் மறந்துவிடக்கூடாது அப்படின்னு தமிழாசிரியர் சொல்கிறாரு. அதாவது மக்களோட அறியாமை, அதாவது ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிற அந்த இருளை போக்கி நமக்கு அறிவு தருவது கல்வி தான். அந்த கல்வியை நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம பெறுவது தான் நமக்கு ஒரு சிறந்த வழி. அதாவது இளமையில் கல்வி சிலையில் எழுத்து அப்படின்னா, இப்போ சிலை ஒரு கல்லில் நம்ம எதையாச்சும் எழுதி வச்சோன்னா அது கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்கும். அந்த மாதிரி நம்ம இளமையிலேயே நம்ம கல்வி கற்றோன்னா அது நமக்கு காலம் வரைக்கும் நம்ம கூட நிலைச்சி இருக்கும் அப்படிங்கிற அந்த முதுமொழியை நம்ம மறந்துடக்கூடாது அப்படின்னு தமிழாசிரியர் சொல்கிறாரு. அதற்கு மலர்விழி, ஐயா, கல்வியின் சிறப்பை புரிந்து கொண்டோம். ஆயினும் கல்வியோடு பொருளும் இருக்க வேண்டுமா அப்படின்னு தமிழாசிரியரிடம் கேட்குறா. அதற்கு தமிழாசிரியர், ஆம், கல்வியும் பொருளும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் எனலாம். பொருளுடையவரால் ஆகாதது ஒன்றுமில்லை. பொருளுடைமை வெற்றி தரும், பெருமை தரும், அழகு தரும். அவை மட்டுமா, உயர்கல்வி பெறும் வாய்ப்பையும் தரும். இல்லாரே எல்லாரும் எள்ளுவர் என்று வள்ளுவர் கூறியதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே அடிப்படை வாழ்க்கை தேவைக்கு பொருள் கட்டாயம் தேவை. ஆனால் நம்மை மேன்மைப்படுத்துவது கல்விதான் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. அதாவது கல்வியும் பொருளும் ஒரு நாணயத்தோட 2 பக்கங்கள் மாதிரி, ரெண்டுமே முக்கியம். பொருள் இல்லாதவங்க இருக்கிறவங்களுக்கு அவங்களால செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லை. அவங்களால எல்லாமே செய்யலாம். ஒருத்தவங்கிட்ட பொருள் இருந்துச்சுன்னா அது அவங்களுக்கு வெற்றி தரும், பெருமை தரும், ஏன் அழகு கூட தருமா. அது மட்டும் இல்லாமல் உயர்கல்வி ஏதாச்சும் நம்ம படிக்கணும்னு இப்போ ஆசைப்பட்டோன்னா அதுக்கு ஒரு வாய்ப்பையும் தரும். பணம் இருந்தால் நம்மளால் எல்லாமே பண்ண முடியும். இல்லாரே எல்லாரும் எள்ளுவர் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதாவது நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னா எல்லாருமே நம்மளை கேவலமாக நினைப்பாங்க. அதுவும் இல்லாமல் நம்மளோட அடிப்படை வாழ்க்கைக்கு நமக்கு தேவையானது ஏதாச்சும் நம்ம பூர்த்தி செஞ்சுக்கணுன்னா அதுக்கு பொருள் கட்டாயமாக தேவை. ஆனால் நம்மளோட வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவது கல்வி தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன டவுட் கூட கிடையாது அப்படின்னு தமிழாசிரியர் சொல்கிறாரு. அதற்கு தமிழரசியும் மலர்விழியும் 2 பேரும் சேர்ந்து, உண்மைதான் ஐயா, கல்வியால் அறிவு தெளிவு உண்டாகும், பொருளால் நம் வாழ்வை வளம் பெறும் என்பது புரிந்து கொண்டோம் அப்படின்னு அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. நன்றி.